அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் புட்டு தான் செய்ய போகிறோம். புட்டுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. திணை வச்சு புட்டு செய்கிறாங்க, அரிசி மாவு, இந்தமாரி நிறைய ஹெல்த்தான வெரைட்டிஸ் ஆஃப் புட்டுலாம் இருக்குது. நம்ம கிச்சனில் இன்றைக்கி அரிசி மாவு வச்சு தான் புட்டு செய்ய போகிறோம். அரிசி மாவில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே புட்டு சாப்பிட்லாம். அது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அரிசி மாவில் கால்சியம், ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. குழந்தைங்களோட க்ரோத்துக்கும் நல்லது, நம்ம போனுக்கு நல்லது. மெயினாக உமன்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. அவங்க மென்சஸ் டைமில் சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். நம்ம அந்த டைமில் நம்மளால் சாப்பிட முடியாது. இருந்தாலும் அந்த புட்டு கொஞ்சமாக சாப்பிட்ட கூட அந்த அரிசி மாவுங்கிறதுனால நமக்கு சாப்பிட்ட ஒரு ஸ்டொமக் ஃபுல்ஃபில் ஆகும். நமக்கு சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும். அதனால் நீங்கள் புட்டு இந்த மாதிரி அரிசி மாவு ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி மாவு புட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1 கப் புட்டு மாவு எடுத்திருக்கேன். இதை லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக தான் சும்மா லைட்டாக ஹீட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தொட்டு பார்த்திங்கன்னா சுடும், அந்தளவுக்கு இருந்தால் போதும். இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கிளறி விடுங்க கை வச்சு. இதில் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா சூடாக நம்ம கை வச்சு பிசைகிற அளவுக்கு அந்த தண்ணி இருந்தால் போதும். ரொம்பவும் சூடாக வேணாம். நல்லா பிசைஞ்சு விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்தளவுக்கு இருந்தால் போதும். நம்ம கையில் இப்படி பிடிச்சி பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி அப்படியே பிடிச்சிக்கும். இப்படி ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், அப்படியே உதிரி அழகாக வருது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு ஒரு 5 ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். வெறும் ப்ளைனாக குழாயில் போட்டு புட்டு செஞ்சால் நல்லா இருக்காது. அதில் கொஞ்சம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃபுல்லாக கிளறி விடுங்க. எம்டியாக செஞ்சுட்டு அதில் சர்க்கரை இது பண்ணால் நல்லாயிருக்கும். பட் நம்ம அதுலேயும் கொஞ்சம் சர்க்கரை சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நம்ம குழாயில் போடும்போதும் தனியாக தேங்காய் துருவல் போடுவோம். இருந்தாலும் இதிலே கொஞ்சம் சேர்த்துக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம், நல்லா ஈவனாக. அப்போ தான் டேஸ்ட் எல்லா பக்கம் ஒரே மாதிரியாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது தேங்காய் நான் வெஜிடபிள் கட்டர் இருக்கும்ல, அதில் சீவி எடுத்துட்டேன். அப்போ தான் கொஞ்சம் பெருசாக கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் இந்த புட்டு குழாயில் ஃபில் பண்ணிக்கிட்டேன். அந்த வீடியோ நல்லா எடுக்க முடியல. அடுத்து நான் குக்கரில் புட்டு வேக வச்சுட்டேன். கீழே அந்த பாத்திரம் என்கிட்ட கிடையாது. அதனால் குக்கரில் வச்சு வேக வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ அழகாக மேலே வருது பாருங்கள் போக. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துடலாம். புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நாட்டு சர்க்கரை, வாழைப்பழம், அப்புறம் ஒயிட் சுகர் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வச்சு சாப்பிடுங்க. இந்த பணியாரம் திருப்போல அந்த குச்சி அதை வச்சு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா அப்படியே அழகாக வரும் பாருங்கள். ஆக்சுவலாக நான் எப்போவுமே புட்டு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துருவேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம செஞ்சு பார்ப்போம்னு ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு சூப்பராக வந்துடுச்சு. செகண்ட் ஒன்று தான் லைட்டாக உடஞ்சிருச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதான், ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மை சேனல். தேங்க்யூ.